அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் 12ஆம் தேதி நாம் நடத்த இருக்கின்ற அகில இந்திய வேலைநிறுத்தத்தை ஒட்டி தொழிலாளர் நல வாரிய அலுவலகத்தில் இன்றைய தினம் துணை ஆணையர் அவரிடத்திலே சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த வேலைநிறுத்தத்திற்கான அடிப்படையான கோரிக்கைகளை எல்லாம் நாம் விளக்கி எடுத்துரைத்தோம். மத்திய அரசு செயல்படுத்திருக்கக்கூடிய இந்த கொள்கைகளெல்லாம் இந்த போராட்டத்தின் வாயிலாக தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். பாராளுமன்ற நடவடிக்கைகள் எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினோம். சமரச பேச்சுவார்த்தை அலுவலர், அதாவது துணை ஆணையர், தலைமையிடத்தில் இருக்கக்கூடிய துணை ஆணையர், இது போன்ற வேலைநிறுத்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய உயர் அலுவலர் அவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும். குறிப்பாக மின்சாரத்துறை என்பது அத்தியாவசியமான துறை, அதில் நீங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட வேண்டாம் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார்கள். மின்சார வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்தும் அதிகாரிகள், செயலக பிரிவு மற்றும் நிர்வாக பிரிவுகளிலிருந்தும் வந்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார்கள். மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய தொழிலாளர் விரோத போக்கை தடுத்து நிறுத்துவதற்காக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயிஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய நமக்கிற்கான அகில இந்திய அமைப்பும், எஸ்கேஎம் என்று சொல்லக்கூடிய விவசாய முன்னணியினரும் இணைந்து அடைகோல் விட்டிருக்கக்கூடிய வேலைநிறுத்தம். இந்த வேலைநிறுத்தத்தில் மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய எதிரான நடவடிக்கைகளை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவாக இருக்கிறது. ஆகவே இது மின் தொழிலில் மிக பெருமளவுக்கு பாதிக்கக்கூடிய மின்சார சட்ட திருத்த மசோதா அல்லது புதிய மின் வரைவு கொள்கை 2026 என்கின்ற கொள்கைகள், அதேபோல் அணுசக்தி பயன்பாட்டுக்காக வந்திருக்கக்கூடிய புதிய முன் வரைவுகள், பொதுமக்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம், கல்வி பயில்வதிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம், இது போன்ற முக்கியமாக தொழிலாளர்களையும் பொதுமக்களையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து மத்திய அரசு செய்து கொண்டிருப்பதனால் நம்முடைய வேலைநிறுத்தத்தினுடைய அறிவிப்பிலிருந்து பின்வாங்க முடியாது என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இதுவரை நாம் இந்த வேலைநிறுத்தத்தை ஒட்டி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சார இயக்கங்கள், அதற்கான மாநாடுகள், கூட்டங்கள், மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள், மாநாடுகள், இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு எதிர்வரும் 12ஆம் தேதி நிச்சயமாக இந்த வேலைநிறுத்தம் இந்திய தேசம் முழுவதும் நடைபெறும், தமிழகம் முழுவதும் நடைபெறும், மின்சார தொழில் முழுமையாக நடைபெறும். மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய வேலைநிறுத்த அறிவிப்பு தந்திருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் பெரும்பான்மையான தொழிலாளர்களை உள்ளடக்கக்கூடிய சங்கங்கள். இந்த சங்கங்கள் எல்லோரும் இணைந்து இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறோம். ஆகவே நாமும் இந்த முழுமையாக இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கெடுப்போம். இந்த அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் மின்சார தொழிலாளர்களுடைய பங்கு, குறிப்பாக தமிழக மின்சார வாரியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அலுவலர்கள், பொறியாளர்கள், தொழிலாளர்களுடைய பங்கு என்பது அளப்பரியதாக இருக்க வேண்டும் என்கின்ற அவா இருக்கிறது. இவற்றையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் நீங்கள் அனைவரும் 12ஆம் தேதி முழுமையாக வேலைநிறுத்தத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த வேலைநிறுத்தத்தன்று மாவட்ட தலைநகரங்களில் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பாக மறியல் போன்ற இதர இயக்கங்களும் கலந்து கொண்டு நம்முடைய முழுமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சேக்கிழார், பொதுச் செயலாளர், டிஎன்இபி எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் மற்றும் தமிழ்நாடு UTUC